पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं जातविलोड्यताम् फणीन्द्रफणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு பிரதம பாதம் பார்த்துட்டு இருக்கோம், சாதனா சமாதி பாதம். அதில் பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விற்பி பார்த்துட்டு இருக்கோம், யோக சுதாகரம் அப்படின்ற விற்பி. இதில் நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23, 24 2 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். ஈஸ்வர சரணாகதியினால பார்த்தீங்கன்னா சமாதி லாபம் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சூத்திரம் சொல்லிச்சு. ஈஸ்வரனா யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லட்சணமா நேற்று நம்ம பார்த்துருக்கோம் 24வது சூத்திரம். கிளேஷ கர்ம விபாக ஆசையை அபராமிருஷ்டா. கிளேஷ கர்மம், கிளேஷம் 5 கிளேஷம், கர்மம் புண்ணிய பாபம், அதுக்கப்புறம் 2 கலந்தது, அதுக்கப்புறம் விபாக்கம்னா அதோட பலன், அதுக்கப்புறம் ஆசையை அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய வாசனைகள் சம்ஸ்காரம். இது எதோடையும் சம்பந்தமில்லாதவர் எவரோ அபராமிருஷ்டா, அந்த விசேஷ புருஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25வது சூத்திரம் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். 25வது சூத்திரத்துக்கு ஆச்சாரியர் என்ன பண்றார், மேல ஒரு விற்த்திக்காரர் என்ன பண்றாரு, ஒரு விற்பி எழுதுறார். அத தத்திர பிரமாணமாக. அத தத்திர அப்படின்னா பிறகு. இந்த ஈஸ்வர விஷயத்துல பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை சொல்றார். என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் சொல்ற பிரமாணம், வேதம் சொல்ற பிரமாணம் என்ன அப்படின்னா சூத்திரம் வருது 25வது சூத்திரம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத் பீஜம் சஸ்திர, அந்த சர்வஜத்வ பீஜம் வரணும்.
உங்க சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ய பீஜம் இருக்கு. சர்வஜத்துவ பீஜமா இருக்குல்ல? சூத்திரத்துல பாருங்க, சர்வஜ்ய சர்வஜத்துவ பீஜம் இருக்கும். அங்க துவா விட்டு போயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சர்வஜத்துவ பீஜம் இருக்கும். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத்வ பீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத்வ பீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத்வ பீஜம். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஈசன கர்மா. அந்த ஈசன கர்மான என்ன கர்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாசனம் பண்றதுன்னு அர்த்தம். டிக்டேட்டர். கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா டிக்டேட்டர். வாஸ்தவத்துல நல்ல சர்வாதிகாரி, சர்வத்தையும் ஆளக்கூடிய சாமர்த்தியமுடைய கர்மாக்கு பேரு ஈசன கர்மா அப்படின்னு பேரு. அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பவரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஈஸ்வரன் இவ்வளவு சக்தி சாமர்த்தியத்தை உடையவரா இருக்கார். சூரியனையும் சந்திரனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை வேணாலும் அவர் வந்து நில்லுன்னா நிற்கும், நடனா நடம், அது மாதிரி பண்ணும். அப்ப நினைச்சதெல்லாம் பண்ற சாமர்த்தியம் அவர்கிட்ட எப்படி வந்திருக்கு அப்படின்னா தத்திர நிரதிசயம். நிரதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு இருக்கு, சாதிசயம் நிரதிசயம். சாதிசயம் அப்படின்னா ஒப்புமை உள்ளது, கம்பேரிட்டிவ் சாதிசயம். அதே நேரத்துல நிரதிசயம் அப்படின்னா இன்கம்பேரிட்டிவ், எதுவும் கம்பேர் பண்ண முடியாதது எதுவோ அதுக்கு பேரு நிரதிசயம் அப்படின்னு பேரு. இந்த உலகத்திலேயே இந்த கிரியேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது பவராவது கம்பேர் பண்ண முடியாத சக்தி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அது யார்கிட்ட அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட இருக்கிறது தான். அப்ப தத்திர அப்படின்னா தஸ்மின் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரனிடத்தில் நிரதிசயம், நிரதிசயம்னா கம்பேர் பண்ண முடியாத சக்தி சாமர்த்தியம் இருப்பதற்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சர்வஜத்துவ பீஜம். அந்த சர்வஜத்துவம் தான், பீஜம்னா காரணம்னு அர்த்தம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்வஜத்துவம், தொம்ன தன்மை, சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மை தான் அவருடைய ஈஸ்வர கர்மாக்கு காரணமாக இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், ஒரு 50 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா எதுக்காக வந்திருக்கீங்க? நான் எனக்கு நமஸ்காரம் பண்றீங்களா? எல்லாரும் வந்து ஹரி ஓம் சுவாமி ஹரி ஓம் சுவாமின்றீங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாம் என்னோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றாங்க. எதுக்காக சொல்லுங்க? வாஸ்தவத்துல எதுக்காக காலில் விழுறோம்? என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம். என்கிட்ட ஞானமே இல்லைன்னு வச்சுங்களேன், சாஸ்திர ஞானமே ஒன்றும் இல்லை. யாராவது கண்டுப்பீங்களா? என்ன எனக்கு ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா யாருன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாம போயிடும். ஊர்ல உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்ப எல்லாரும் தெரியுதானே? தெரியல. யார்கிட்ட ஞானம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு மரியாதை. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அவருக்காக கியூல வெயிட் பண்றோம். கலெக்டர்கிட்ட போறோம், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றோம். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வெயிட் பண்றோம், கியூல இருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அறிவு தான், அங்க நாலேஜ் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட நாலேஜ் அதிகமா இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் பவர் உடையவங்களா இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். கலெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சீட்டு யோசிச்சு பாருங்க, 900 சீட்டு. 900 சீட்டு தான் கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 900 ரேங்குக்குள்ளார வரணும். இப்போ இது வந்து குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா வச்சிங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க, 3 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 900 ரேங்குக்குள்ளார வரணும். அந்த 900 ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரேங்குக்குள்ளார வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐஏஎஸ் கேடர் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து 200க்கு மேல இருக்கிறதெல்லாம் ஐபிஎஸ்ல இருந்து ஐஎஃப்எஸ்ல இருந்து மற்ற எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கலெக்டருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ். வேற எதுவும் இல்லை. அவர் ஐஏஎஸ் படிச்சவருப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், நல்ல நாலேஜபிள் அப்படின்னு. அப்போ இந்த டிஸ்ட்ரிக்டே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரா இருக்கார். அவருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தாசில்தார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. அவர் வந்தா இதாகுது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற பவர் என்னது? அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம். இதே மாதிரி இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெர்சன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியம் உடையவரா இருக்காரு ஈஸ்வரன். அதுக்கு என்ன காரணம்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் எது? சர்வஜத்துவ ஞானம், சர்வஜ தன்மை. சர்வஜ தன்மைனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அறிகின்ற தன்மை அவர்கிட்ட இருக்கு. அந்த தன்மையினால வந்து பாத்தீங்கன்னா எறும்புக்கு எத்தனை கால் இருக்கு,
அது ஏன் இப்படி இருக்கு, இந்த டிசைன்ல இருக்கு, வால் எதுக்கு கொடுத்துருக்கான் குரங்குக்கு, ஒவ்வொன்றும் எல்லா டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு தெரியும். அந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஜீவராசியுடைய கருமத்தையும், நம்மளுடைய எவ்வளோ கோடி கருமா, எத்தனை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கும், எல்லா இண்டிவிஜுவலோட எல்லா கருமங்களையும் அறிந்தவர். என்ன பாப்பம், எப்ப புண்ணியம் பண்ணோம், என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி பிறந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லா ஜீவராசிகளை பத்தி எல்லா கருமத்தையும் அறிந்தவர். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வஜர் அப்படின்னு பேர். அந்த சர்வஜரா இருக்கிற தன்மையினால தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியம், சாசனம் பண்ணக்கூடிய கருமா, நிரதிசயம், கம்பேர் பண்ண முடியாததுக்கு காரணம், பீஜம்னா காரணமாக இருக்கிறது அப்படின்னு சூத்திரம் சொல்லியாச்சு. டீக்காக்கு வந்து பார்க்கலாம். விருத்தி தத்திர ஈஸ்வரே, தத்திரன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தஸ்மின் அர்த்தம் எடுக்கணும். அவரிடத்தில், எவரிடத்தில், ஈஸ்வரனிடத்தில். தத்திர ஈஸ்வரே, அந்த ஈஸ்வரனிடத்தில். நிரதிசயம், நிரதிசயம் சர்வஜத்வஸ்ய பீஜம் மூலம் கூட்டர். நிரதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒப்புமை இல்லாதது, கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஈஸ்வர தன்மை இருக்கு. அந்த ஈஸ்வர தன்மைன்னு அர்த்தம் கமாண்டிங் பவர், எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். அந்த தன்மைக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சர்வஜத்வஸ்ய பீஜம். பீஜம்னா என்னது, மூலம்னு அர்த்தம், காரணம்னு அர்த்தம். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வஜ தன்மைதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஈஸ்வர தன்மைக்கு காரணமா இருக்கு. சர்வத்தையும் அறிந்ததனால அவர் சர்வேஸ்வரனாக இருக்கின்றார். எஸ்ய ஞானமயம் தபஹா, முண்டகோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, ஞானமயம் தபக. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவரு ஞானம் விசாரம் பண்ணாராம், தபஸ் பண்ணார் அப்படின்னு. என்ன தபஸ் பண்ண, ஞானமயம் தபஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப பிரம்மாட்ட இருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஞானம் தான். அப்ப பிரம்மாக்கும் மேல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரணிய கர்ப்பர், ஈஸ்வரன் இருக்கார். அப்ப ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை காட்டிலும் அதிகமான ஞானம் இருக்கு. பிரம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனா இருந்துகிட்டு இந்த லோகத்தை படைக்கிறார். நம்மள யாராவது கூட வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேதம் படிச்சுட்டு நல்ல அனுஷ்டானங்களையும் உபாசனைகளும் பண்ணா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா ஆயிடலாம். ஆனா நம்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா தான் இருக்கும். ஆனா ஈஸ்வரன்ட்ட இருக்கிற ஞானம் அன்லிமிட். அனந்த கோட்டி பிரம்மாக்களும் அவரோட சிருஷ்டிக்குள்ளார வெறும் கால் தூசு மாதிரி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கிட்ட ஞானம் இருக்கிறதுக்கு, அந்த சக்தி சாமர்த்தியம் இருக்கிறது காரணம் அவர் எல்லாத்தையும் அறிந்தவரா இருக்கிறது சொல்லியாச்சு. ஏதத்து உக்தம் பவதி, இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அஸ்மதாதி ஞானம் நிரதிசயேன ஞானேன அவினாபூதம் சாதிசயத்வாத். அஸ்மதாதி ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மள்ட்ட இருக்கிற ஞானம், நம்மள்ட்ட இருக்கிற ஞானம். இந்த ஞானம்ல என்னது அப்படின்னா ஒவ்வொரு இப்ப 56 பேர் பாடத்துல இருக்கிறோம் அப்படின்னா என்னையும் சேர்த்து 57 பேர் பாடத்துல இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கிற ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கா. எனக்கு தெரியாது நிறைய, உங்களுக்கு தெரியாது. எனக்கு இங்கிலீஷே தெரியாது, சுத்தமாக தெரியாது, தப்பு தப்பா யூஸ் பண்ணுவேன். என்னோ புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன வயசுல இருந்த சம்ஸ்கிருதம்லாம் தெரிஞ்சு போச்சு, நிறைய டீப்பா இது பண்ணுவேன். இங்கிலீஷ் மட்டும் எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது, என்னடா இது அப்படின்னு ஏதோ ஒரு இது. அப்ப எனக்கு தெரியாது, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லா இதுலயும். அப்ப நம்மள்ட்ட எல்லாத்தோட ஞானமும் எப்படிப்பட்டது அப்படின்னா சாதிசயத்துவம். நம்மளோட ஞானம் எல்லாமே ஒப்புமை உள்ளது, கம்பேரிட்டிவ் உள்ளது. கம்பேர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. கனமாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 48 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இது படிச்சிருக்காங்க, ஹோமியோபதி படிச்சிருக்காங்க. 40 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல படிக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேல படிச்சு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணி சேவையெல்லாம் பண்ணி, அப்ப என்கிட்ட வந்து மெடிசின்ல வந்து பாத்தீங்கன்னா 0, பெரிய 0. அப்ப அவங்களுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப இன்னொரு அம்மாட்ட பேசுனா, ஜெயந்தி அம்மா நேற்று வந்து ஒரு ஹீரோ இது பேட் ஃபார்ம்ல வந்து ஹிந்தியில எழுதி அனுப்புறாங்க. எனக்கு ஹிந்தியில தான் நான் படிச்சிருக்கேன், சம்ஸ்கிருதம் படிச்சது, இதெல்லாம் படிச்சது, சாஸ்திரம் படிச்சதெல்லாம் ஹிந்தியில தான். ஆனா எனக்கு ஒரு பக்கத்தை நீங்க எழுதுங்க சுவாமி அப்படின்னா நான் அவ்வளோ கிராமர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவேன். எனக்கு எழுதவே தெரியாது ஹிந்தி. சம்ஸ்கிருதம் எழுதுவேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது.
அப்ப என்ன காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பெரிய ஆளு? ஜெயந்தி அம்மா பெரிய ஆளு, தனலட்சுமி அம்மா பெரிய ஆளு. ராவணன் இருக்கார், ராவணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ல ஒர்க் பண்ணவர், அதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரபிள். எனக்கு தெரிஞ்சது எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட ஞானமும் அஸ்மதாதிபிகி ஞானம். அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், அஸ்மதாதி ஞானம். நம்மள்ட்ட எல்லாத்துட்டையும் இருக்கிற ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? நிரதிசயேன ஞானேன. நிரதிசயம் ஞானம் எது? ஒப்புமை இல்லாத ஞானம் எது? பகவானோட ஞானம். அந்த ஞானத்தோட அவினாபூதம். அவினாபூதம்னா அது இல்லாமல் நம்மளுடைய ஞானம் இல்லை. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நிரதிசய ஞானம் எது? ஈஸ்வரனோட ஞானம். அந்த ஞானம் இல்லாமல் நமக்கிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தையும் இருக்கே கம்பேரபிள் ஞானமா, அந்த ஞானம் இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதிசயத்வாத். நம்மளதெல்லாம் லிமிட்டா இருக்கிறதுனால கம்பேர் பண்றதா இருக்கு. எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி ஜீவர்களுடைய ஞானமும் எந்த ஞானம் இல்லாம இல்ல, அந்த பரமேஸ்வரனுடைய ஞானம் இல்லாமல் நம்மளோட ஞானம் எதுவுமே இல்லை. சுவாமி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுவாமி. சொல்ற, எத்து சாதிசயம் தத்து சமான ஜாத்தியேன நிரதிசயேன யுக்தம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்து சாதிசயம். சாதிசயம்ன்றதுக்கு அர்த்தம் கம்பேரபிள். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம் எல்லாமே கம்பேரபிள் தானுங்க. ரேங்க் போட்டோன்னு வச்சுங்களேன், எனக்கு குரூப்பா பிரிப்போமா? எல்லாத்துக்கும் அக்கௌண்டன்சி படிச்சவங்க தனியா ஆயிடுங்க, அப்புறம் மெடிசின் படிச்சவங்க தனியா ஆயிடுங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க தனியா ஆயிடுங்க, எல்லாம் குரூப்பா ஜாத்தியா வருவோமா? அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லயும் ரேங்க் இருக்கா? ஒரு டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருந்துச்சு. படிச்சு கடைசியில வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஆனா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச கேட்கிற இடத்துல வேலை கிடைக்காது சுவாமி. ஏன் அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி சுவாமி. 200 ரேங்க்குள்ளார வர்றது, அது வந்து பாத்தீங்கன்னா 180வது ரேங்க் எவ்வளவு வாங்கிருந்துச்சு. அப்ப 180வது ரேங்க் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? 200 பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்டில ரேங்க் வாங்கியிருக்காங்க, அதுல 186வது ரேங்க். கம்பேர் வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு வரிசையா. அப்ப எம்டி பண்ணதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஐஏஎஸ் ரேங்க்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 200 சீட்ஸ்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்னா அதுலயும் ரேங்க் நான் வந்து 700 ரேங்க் வாங்கியிருக்கேன், 750 சம்திங் வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு ஐஏஎஸ் கிடைக்கல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் கொடுத்தாங்க, ஐபிஎஸ்க்கு வந்து சாய்ஸ் கொடுத்தாங்க, நான் ஐபிஎஸ் போயிட்டேன். நிறைய பேர் இது பண்றேன். அப்ப ரேங்கை வச்சுக்கிட்டு ஒரே இதான் சாதிசயம்னு அர்த்தம். ஒரு குரூப்புக்குள்ளாரையே வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு மற்ற குரூப்போட கம்பேர் பண்ற மாதிரி. ஜாதி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜாதி, ஐஏஎஸ் ஜாதி, மெடிசின் ஜாதி, பிசிக்ஸ் ஜாதி, குரூப்னு அர்த்தம். ஜாத்தினா குரூப். ஒவ்வொரு குரூப்புக்குள்ளாரையுமே நம்மளுடைய ஞானங்கள் எல்லாமே கம்பேரபிளா இருக்கு. எத்து சாதிசயம் தத்து சமான ஜாத்தியேன. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கம்பேரபிள் ஞானம் எல்லாமே அந்தந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்தந்த குரூப் தான் ஜாத்தின்னு பேரு. அந்தந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா நிரதிசயேன யுக்தம் பவதி. நிரதிசயம்னா பரமேஸ்வரனோட ஞானத்தோட சேர்ந்துதான் இருக்கு. சாமி இன்னும் புரியல சாமி எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா ஆச்சாரியர் எக்ஸலண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யதா எந்த விதமா, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன். எந்த விதமா என்றால் விபு பரிமாணேன கும்ப பரிமாணம். தெளிவா சொல்லிட்டேன். விபு அப்படின்னா ஆகாசம் இருக்க. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அன்லிமிட்டா வியாபகமா இருக்கு. அந்த வியாபகமா இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கும்பத்தை வைக்கிறோம். கும்பம்னு என்ன அர்த்தம்? சின்ன சின்ன பானையா வைக்கிறோம். அப்ப அந்த பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் எல்லாம் எந்த ஆகாசத்துக்கு மேல இருக்கு? இந்த மெயினா இந்த மகாகாசம் நம்ம சொல்றேமே, விபு பரிமாணம்னா அர்த்தம் வியாபிச்சு இருக்கக்கூடியது, அன்லிமிட்டா இருக்கக்கூடிய மகாகாசத்துக்கு மேலதான் இந்த பானையில இருக்கக்கூடிய ஆகாசம். 1000 பானை வச்சிங்கன்னா 1000 பானைக்குள்ளார இருக்கிற கட்டாகாசமும் கும்பாகாசம்னு பேரு. கும்பாகாசம் சொல்லலாம், இல்ல கட்டாகாசம். இந்த கட்டா ஆகாசமும் எதுக்கு மேல இருக்கு? மகாகாசத்துக்கு மேலதான்
இருக்கின்றது. புரியுதா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டரா ஒரு குரூப், 10 லிட்டர் பானையா ஒரு குரூப், 50 லிட்டர் பானையா ஒரு குரூப், 1000 லிட்டர் பானையா ஒரு குரூப், இது மாதிரி தனித்தனி குரூப்பா வச்சிருங்க. அப்போ கம்பேர் பண்றோம். 5 லிட்டர் பானையில வந்து பாத்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த குரூப்புக்குள்ளார இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வும் கூட எங்க கல்பித்தமா இருக்கு, எதோட சேர்ந்து இருக்கு, மகாகாசத்தோட சேர்ந்துதான் இருக்கு. அப்ப 50 லிட்டர் பானையில இருக்கக்கூடிய ஆகாசமும் கூட வந்து பாத்தீங்கன்னா எதோட சேர்ந்து இருக்கு, அந்த மகாகாசத்தோட சேர்ந்துதான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இங்கிலீஷ்ல நல்லா இருக்காங்க. வித்யா பிரசாத்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்காரு. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது. இங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஐயோ அப்படி. அப்ப இந்த இந்த என்கிட்ட இருக்க அல்ப ஞானம் கூட, இங்கிலீஷ்ல இருக்கிற அல்ப ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா சின்னோண்டு பானை மாதிரி. எனக்கு இங்கிலீஷை பத்தின ஞானம் சின்ன பானையில இருக்கிற ஆகாசம். இந்த ஆகாசம் எங்க இருக்கு அப்படின்னா மகாகாசத்துக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தர் நல்ல இங்கிலீஷ் பேசுறார், நல்ல இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் எழுத முடியுது அவரால் அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்னோண்டு பானை, அவர் பெரிய பானை. அவரோட ஞானமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மகாகாசத்துக்குள்ளாரதான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதே தான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஞானமா இருக்கட்டும், நம்மள்ட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஞானமும் எதுக்கு மேல கல்பித்தம், அந்த ஈஸ்வரனோட ஞானத்துக்கு மேல பரிகல்பிதம். மகாகாசத்துக்கு மேல அநேக கடாகாசங்கள் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கிறது. எது? ஈஸ்வர ஞானம். அந்த ஈஸ்வர ஞானத்துக்கு மேலதான் நம்மளுடைய ஞானங்கள் எல்லாம் பானையில இருக்கிற ஆகாசம் மாதிரி இருக்கின்றது. அப்ப நம்ம ஞானம் எதோட சேர்ந்து இருக்கு? ஈஸ்வர ஞானத்தோட சேர்ந்து இருக்கிறது. இது ரொம்ப வேதாந்தத்துல வந்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த உபாசகன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட்டுக்கு வந்து ஓங்கார உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா விராட்டு நம்ம சொல்றோம்ல, விராட்டுன்னு என்னது? இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விராட். இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சத்தோட கனெக்டடா தான் நம்மளுடைய தேகம், ஸ்தூல தேகம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்தூல தேகங்களும் எதுக்கு மேல இருக்கு? அந்த ஒரே விராட்டுக்குள்ளார இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளாரதான் மரம், செடி, கொடியில இருந்து ஆரம்பிச்சு நாய், பேய், பூனையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்தூல தேகங்களும் அதுக்கு மேல சொல்லாமா. விராட்டுக்கு மேலதான் நம்மளுடைய எல்லா ஸ்தூல தேகங்களும் இருக்கு. விராட் இல்லாம நம்முடைய ஸ்தூல தேகம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? விராட் இல்லாம நம்முடைய ஸ்தூல தேகம் இல்லை. நம்ம ஸ்தூல தேகம் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பரமஹம்சானந்தா அப்படின்னு நான் இந்த தேகத்தை அபிமானிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கூடவே யார் இருக்கா? அந்த விராட்டோட சேர்ந்துதான் நான் கிரகணம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன. அதே மாதிரி நான் புத்தி, நான் மனசு அப்படின்னு என்னோட ஞானத்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஞானம் எதுக்குள்ளார அடக்கம்னா ஹிரண்ய கர்ப்பனுக்குள்ளாரதான் நம்மளுடைய மனசு, புத்தி எல்லாம் உள்ள வந்துருக்கு. அப்ப ஹிரண்ய கர்ப்பரோட ஞானத்துக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கோம். அதனால்தான் பிரார்த்தனை பண்ணும் போது தியோயோட பிரச்சோதயாத்து அப்படின்னு காயத்ரியில வந்து பிரார்த்தனை. புத்தி சக்தி என்ன அப்படின்னா சர்வ புத்தியா, சர்வ மனசா இருக்கக்கூடியது யாரு? அந்த ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பர் இருக்கார். அப்ப அந்த சர்வ புத்தினா என்ன அர்த்தம்? எல்லாத்தோட புத்தியும் அவருக்கு மேலதான் கல்பிதம். இதா ஹிரண்யர். இப்ப இந்த மீனிங் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஹிரண்ய கர்ப்பருக்கு மேலதான் நம்மளுடைய லிமிட் கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய அறிவெல்லாம் கல்பிதமாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அத்தக ஆகையினால் பரிசேஷா, ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா பரிசேஷ நியாயம்னு பேர், பாரிசேஷ நியாயம்னு பேரு. முடிவுக்கு என்ன சுவாமி வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமான சித்த நிரதிசய ஞானவான் ஈஸ்வர இது. ஈஸ்வரனோட ஞானத்தை நம்ம அனுமானம் தான் பண்ண முடியும், பிரத்யக்ஷம் பண்ண முடியாது. எனக்கே இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னா ஒரு கிரியேட் பண்றான் ஒருத்த மனுஷனா வந்து இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றான். ஏஐ டெவலப் பண்ணது பார்த்தா இப்ப எல்லா இடத்துலயும் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஐயோ அது பண்ற கூத்தெல்லாம் பார்த்தா இன்னும் ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு தெரியல. நம்ம சொல்றோம் ஆஹா எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு.
நிறைய தியரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐன்ஸ்டீனை பத்திலாம் பேசும்போது எவ்வளவு பிரமிப்பா பேசுறோம் நம்ம. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் 1000 ஐன்ஸ்டீன் வந்து போயாச்சு, கோடி ஐன்ஸ்டீன் வந்து போயாச்சு, கோடி பிரம்மாக்கள் வந்து போயாச்சு. இது எல்லாமே இந்த கிரியேஷனுக்கு உள்ளார வருது. இந்த கிரியேஷனையே பண்ணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அறிவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட பிரெயின் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இருக்கிறது உலகத்திலேயே அவரோட பிரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ 8% எவ்வளோ சொல்கிறாங்க, 85% ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஈஸ்வரனோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்க, எத்தனை ஐன்ஸ்டீன் யோசிப்பாரு, எத்தனை எடிசன், எத்தனை ஐன்ஸ்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ கம்பேர் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வர என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அறிவையும் தன்னடத்தில் கொண்ட அந்த பரமேஸ்வரன் அன்லிமிட்டா இருக்கக்கூடிய கம்பேர் பண்ண முடியாத ஞானத்தை உடையவர் ஈஸ்வரன் அப்படின்றது அனுமான சித்தம். முடிஞ்சு போச்சு. அப்ப ஞானத்தை கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ஈஸ்வரன் தான் கேட்கணும். எங்கேயாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வராது, மாயைக்குள்ளாரதான் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஞானம் தான் அன்லிமிட்டான ஞானம் சொல்லியாச்சு. அப்ப ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த அன்லிமிட்டான ஞானத்தினாலதான் அவர் சர்வசக்திமானாக இருக்கிறார். அப்ப சர்வஜ சர்வசக்திமான் ரெண்டு வந்து வேதாந்தத்துல சொல்லுவோம். சர்வஜத்துவத்தையும் சர்வசக்திமத்துவத்தையும் சேர்த்து சொல்றோம். ஏன்னா சர்வஜத்துவம் இருந்தாதான் அந்த இடத்த சர்வசக்திமான் தன்மை சித்திக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 26வது சூத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்ற விருத்தி. நனு அயம் ஏக ஏவ ஈஸ்வரா. இப்ப கேள்வி வருது, எனக்கு வந்த கேள்விதான். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி வந்தது இங்க ஆச்சாரிய எழுதுற. இன்னும் பூர்வபக்ஷி கேட்கிறான், சிஷியன் கேட்கிறான், இந்த ஈஸ்வரன் வந்து ஒருத்தரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிம் அந்நேபி சந்தி, வேற ஈஸ்வரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களும் இருப்பாங்களா? நம்ம கேள்வி வருமா? முருகனு சிவனு, நானே டெய்லி ஒரு கோயில் போயிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லையா, அந்தந்த கோயில்லையே நுழைஞ்சிட்டு இருக்கேன். எத்தனை தேவர்கள், ஐயோ ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வேற வேற ரூபம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு போனோம், இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவரோட அனுகிரகம் வாங்கிட்டு வரணும். ஐயோ அத்வைதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, எத்தனை தேவத்தையும் நீங்க கும்பிடுறீங்க சாமி. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரி நாராயணன் கும்பிடுறோம், அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுறோம், அதுக்கப்புறம் முருகர் சமயம் வெள்ளிக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கு. திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு போகணும், அப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக நினைச்ச இடத்துக்கு போகணும், அப்புறம் வியாழக்கிழமை குரு பகவான் நம்மளோட குருநாதர் வந்து யார் முருகபெருமான்கிட்ட போகணும். அறப்பாவி மனுஷா, இத்தனை தேவதையா உனக்கு, இத்தனை ஈஸ்வரனா? கேள்வி வருமா? அதே கேள்விதான் சிஷ்யன் கேட்கிறான். ஊர் ஃபுல்லா 30 முக்கோடி தேவர்களை வச்சிருக்கீங்களே சுவாமி, ஒரே ஃபேமிலி பரிவாரம் தான், ஒரே பரிவாரம். தேவதைகள்ல ஈஸ்வரர்கள் இடத்துல ஈஸ்வரன் ஒருத்தரா இல்ல அநேகமா? நம்ம மதத்துக்குள்ளாரே இவ்வளோ சண்டை போட்டுக்கலாம். வெளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3000 ஈஸ்வரர்கள் 4000 ஈஸ்வரர்கள் பிரதானமா இருக்காங்களாம். ஜீசஸும் அல்லாவும் ராமனியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணனை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதான தேவதைகள் உலகம் ஃபுல்லா 3000 பேர் இருக்காங்களாம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000 பேர் இருக்காங்களாம். யோசிச்சு பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. இப்ப கேள்வி வருது, ஈஸ்வரன் ஒருத்தரா? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அநேக அந்நியே அப்பி சந்தி, அவருக்கு அந்நியமா நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, ந இத்தியாக, அப்படி இல்லப்பா, ஒருத்தர் தான் ஈஸ்வரன். எப்படி ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் வந்து ஒருத்தர் தான், ஆனா அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கல்பிதங்கள் அநேகம். அவனுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த இதை சொல்லியிருக்கேன், லாஜிக் சொல்லியிருக்கேன். கரப்பாம்பூச்சி தன்னோட ஈஸ்வரனை கல்பனை பண்ணணும் அப்படின்னா பெரிய கரப்பாம்பூச்சியை கல்பனை பண்ணணும். எரும மாடு தன்னோட ஈஸ்வரனை கல்பனை பண்ணுச்சுன்னா பெரிய எரும மாட்டை கல்பனா பண்ணணும். சிங்கம் தன்னோட ஈஸ்வரன் எப்படி இருக்கணும்னா பெரிய சிங்கமா கல்பனை பண்ணணும். எந்த எபிலிட்டி நம்மள்கிட்ட இல்லையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன்ட்டு அந்த எபிலிட்டி இருக்கிறதா நம்ம கல்பனை பண்ணுவோம். அப்போ எனக்கு ஒரு கை 2 கை தான் இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு 10 கை இருக்கிற மாதிரி ஈஸ்வரனை கல்பனை பண்ணுறேன். எனக்கு சின்ன சாமர்த்தியம் தான் இருக்கு, நான் வந்து எங்கேயும் பறந்து போக முடியல,
நான் வந்து கல்பனா பண்றேன், கருடன்ல ஏறி வந்து டிராவல் பண்ற மாதிரி என்னோட ஈஸ்வரனை கருடனா கல்பனை பண்ணி அவரோட கருட வாகனத்தை கல்பனா பண்றேன். நம்ம கல்பனைகள் எல்லாம், இந்த உலகத்துல இருக்கிற ஈஸ்வர கல்பனைகள் எல்லாமே ஒரே ஒரு ஈஸ்வரன் இடத்துல அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி, பரிபக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கல்பனைகள் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஈஸ்வரன் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். ஏகோ தேவா சர்வபூதேஷு கூட்டா மந்திரம் சொல்லுது, ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் சொல்லுது. ஒரே ஒரு தேவன் தான், ஒரே தேவன் தான் எல்லா ஜீவராசிகளையும் இருக்காரு. முசல்மான்லயும் அவன் தான் இருக்கார், அது இஸ்லாத்திலேயே அவர் தான் இருக்கார், கிறிஸ்துவத்திலேயே அதான் இருக்கார், இந்து மதத்திலேயே அதான் இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஒரே தேவன் தான் இருக்கார் அப்படின்னு எல்லா சுத்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஏக்கம் சத்து பகுதா விப்ரோ பகுதா வதந்தி ருக்வேத மந்திரம் சொல்லுது. ஏக்கம் சத்து, ஒரே ஒரு சத்துவ வஸ்து வந்து ஒரே ஒரு வஸ்து தான், ஈஸ்வர வஸ்து. அதுக்கு மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்பிதங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா நம்ம பிடிச்சு ஃபாலோ பண்றதுக்காக நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா கல்பனை செய்யப்பட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பாஷ்யத்து இதுக்கு வந்துருங்க, மந்திரத்துக்கு வந்துருங்க. பூர்வேஷாமபி குருஹு காலேன அனவச்சேதாத் பூர்வேஷாமபி குருஹு காலேன அனவச்சேதாத். பூர்வேஷாம் அபி குருஹு, பூர்வேஷாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை வச்சுதானே சொல்லியிருக்கோம் போன இதுல. அப்ப பரமேஸ்வரன் எப்படி போயிருப்பார்? எல்லாத்தையும் அறிந்த பெரிய ஞானி புருஷர். அப்ப பெரிய ஞானி புருஷர் அப்படின்னா அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர்கள்ட்ட இருந்து எல்லாத்துட்டையும் இருக்கே சுவாமி. நான் சொல்லுவேன், என்னோட ஆச்சாரியார் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்தியாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ஸ்காலர்ல இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த வேதாந்தத்திலையும் ஷட் தர்ஷனத்திலையும் 5% எண்ணிங்கன்னா அதுல 2வது 3வது இடத்துல என்னோட ஆச்சாரியார் இருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சபேசன் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சாதாரணமா இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அணுவா அவரை வந்து ரசிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. என்ன ஞானம், என்ன ஞானம், தொட்டாவே ஞானம். என்ன அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னையா மனுஷன், ஒவ்வொரு செல்லும் ஞானங்க, அவரோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயிரும் ஞானங்க. என்னோட ஆச்சாரியோட ஞானத்தை பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வியந்து போயிருக்கேன். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு ஞானி புருஷன் இல்லை. 2வது 1வது நான் ஒரே ஒரு ஆள் தான், அவர் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஞானம். நான் பார்த்த மனுஷன்கள்லயே எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். டிராவல் பண்ணதை எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட ஆச்சாரியார்ட்ட இருக்கிற ஞானம் மாதிரி ஒரு ஞானம். அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டு அப்படின்னா என்னோட ஆச்சாரியருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரே என்னோட குருநாதர், அவர்கிட்ட போனா அது இன்னும் கடல் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாத வரைக்கும் நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், என்னோட ஆச்சாரியார் பெரிய ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட குருநாதர்கிட்ட வந்து போகும்போது, சுவாமி ராமானந்த சுவாமிகிட்ட போகும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ இது என்னடா அது டீப்பா இருக்கிற சமுத்திரம் மாதிரி, அவ்வளோ டீப்பான நாலேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ என்கிட்டலாம் நீங்கள் யாராவது கேட்டீங்க அப்படின்னா யாராவது சொல்லுவாங்க, சாமி நீங்கள் என்ன இவ்வளோ மெமரி பவரோட இருக்கீங்க, நிறைய சொல்கிறீங்களே சாமி. நான் ஐயோ என்னோட ஆச்சாரியார் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கடுகு அளவு தான் என்னுடைய ஞானம். கற்பனை பண்ணி மலை அளவு வந்து என்னோட ஆச்சாரியார் ஞானம்னா என்னுடைய ஞானம் கடுகளவு. அப்போ கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா நான் கடுகு அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க மலையா எப்படி இருப்பார் அப்படின்னு. என்னோட சுவாமி வந்து மலை அப்படின்னா அவரோட குருநாதரா இருக்கிற ராமானந்த சுவாமி என்னோட குருநாதர், அவரோட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அளவிட முடியாத ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா என்னோட சிஷ்யர் என்கிட்ட சொல்றார், சுவாமி உங்க ஞானம் பெருசு சுவாமி அப்படின்னு. நான் சொல்றேன் என்னோட ஞானம் பெருசு இல்லை, என்னோட ஆச்சாரியர் ஞானம் பெருசு. என்னோட ஆச்சாரியார் சொல்றாரு, இல்ல என்னோட ஞானத்தை காட்டிலும் என்னோட குருநாதரோட ஞானம் பெருசு அப்படின்னு. கம்பேர் வந்துடுச்சா? அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குருநாதர்னு போயிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டான ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா ஆச்சாரிய சொல்ற பூர்வேஷாம் அபி குருஹு. ஏன் குருநாதர், அவருக்கு குருநாதர் அபியானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமி இருந்தார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ராமானந்த சுவாமியோட குருநாதர். நம்ம தப்போவன் மகராஜ் இருக்கிற காலத்துல அவரோட பக்கத்துல இருந்தவர். இவர் ஒரு குருநாதர்னா அவர் ஒரு குருநாதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர சைவத்தையும் அத்வைதத்தையும் கரைச்சி குடிச்சவர். காஷ்மீர சைவம் படிச்சவங்க ரொம்ப கம்மி, ஆகம சாஸ்திரங்கள்லாம் படிச்சவங்க ரொம்ப கம்மி சன்னியாசிகள்.
அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கார். சாஸ்திரத்திலையும் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுலயும் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கார். அப்ப என்னோட குருநாதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி, என்னோட குருநாதர்கிட்ட இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பெருசுன்ற. அவரோட குருநாதர்கிட்ட போய் கேட்டா, திவ்யானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரா மேல 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 போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் சொல்றோமே டெய்லி. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா குருநாதருக்கும் அறிவு கொடுத்தது என்னோட ஆச்சாரியார். குருநாதர் எல்லாத்துக்கும் யாரோட அறிவு வந்துச்சு? சங்கரரோட அறிவு. சங்கரர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த அத்வைத வேதாந்தம் என்னவோ ஆகி போயிருக்கும், சிதிலமாகி போயிருக்கும். இப்பவே அப்படிதான் இருக்கு, ஆனா மோசமா போயிருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்துல வந்து சங்கரர் மாதிரி ஒரு ஆள் இல்லப்பா அப்ப நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருத்தரா மேல 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 போய் சங்கரர். சங்கரருக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மெதுவா சங்கரருக்கு மேல போனீங்கன்னா சங்கரரையே டெஸ்ட் பண்றதுக்கு வந்து வியாசர் வந்திருக்காரு. அவரோட சூத்திரங்களுக்கு தான் இவரெல்லாம் வியாக்கியானம் பண்றாரு. அப்படின்னா சூத்திரகர்த்தா வந்து வியாசர் ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் இல்ல. அந்த வியாசருக்கும் மேல பெரிய ஆள் யாரு அப்படின்னா வசிஷ்டர் பெரியவரா இருந்திருக்கார். அவருக்கும் பெரியவர் பிரம்மா இருந்திருக்கார். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை எவர் கொடுத்தாரோ. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்வேதாஸ்வதர மந்திரம் சொல்றோமா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர மந்திரம் சொல்றோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரகினோதி தஸ்மை கம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு டெய்லி ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தோட மந்திரம் சொல்றோம். எவர் பிரம்மாவை ஆதியில் படைத்தாரோ அந்த பிரம்மாவிற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்களை இந்த ஞானத்தை கொடுத்தாரோ. அப்ப பிரம்மா தான் இருக்கிறதுலயே சுப்பீரியர், இந்த கிரியேஷனோட முதல் பெர்சன். அவருக்கே ஞானத்தை கொடுத்தார், இந்த வேதங்களை கொடுத்தார், உபதேசம் பண்ணார் அப்படின்னா அந்த பரமேஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும். அவருக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு வேற யாராவது இருந்தாங்களா? வேற யாரும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிரதிசயமான ஞானம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாத அந்த பரமேஸ்வரன்டர் தான் அன்கம்பேரபிளான ஞானம் இருக்கின்றது. அவர்தான் எல்லா குருமார்களுக்கும் பூர்வேஷாமபி. பூர்வேஷாம்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் என்னோட ஆச்சாரியர் சொல்லுவேன், என்னோட ஆச்சாரியர் அவரோட குருவை சொல்லுவார், அவரோட குருவை சொல்லுவார். இப்படியே குருக்கு முன்னாடி குரு முன்னாடி குரு முன்னாடி குருன்னு போயிட்டே இருந்தோம்னா, பூர்வ குருன்னு போயிட்டே இருந்தோம்னா கடைசியில இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் பரமேஸ்வரன். ஐயோ, பரமேஸ்வரனோட ஞானம் நம்ம அதுக்காக தான் இப்ப சொல்லிட்டோம். என்னன்னு கேட்டா காலேன அனவச்சேதா. ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஈஸ்வரன் எங்கேயும் இருக்கார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட். காலம் அவரை வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்றதே இல்லை. அப்ப காலம் லிமிட் பண்ணலன்னா என்ன சுவாமி அப்படின்னா அந்த காலத்தை வச்சுக்கிட்டு அவர் தான் என்ன பண்றாரு? கேம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மலைக்கு மேல ஏறி பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பக்கம் வந்து ஒரு ஓஷன்ல ஒரு ஏதோ ஒரு ஓஷன், பசிபிக் ஓஷன் ஏதோ ஒரு ஏரியா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா ராத்திரி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பகல். இதை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கைல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஏரோப்ளைன்ல எதுவே இருந்து அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராத்திரி, ஒரு பக்கம் பகல். நீங்க ஒரு தேசத்துல இருந்தா ராத்திரிக்குள்ளார மாட்டிக்கிறீங்க, இன்னொரு தேசத்துல இருக்கும்போது பகல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டே அப்படின்னு. அப்ப இந்த டே நைட் ரெண்டுமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தாண்டி மேல இருந்து பாத்தீங்கன்னா ராத்திரியையும் பகலையும் வந்து ஒருத்தர் வந்து மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்ல இருந்து பார்த்தாரு அப்படின்னா இந்த இடத்துல ராத்திரி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து பகல் போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுமா? முடியாதா? மேல இருந்து பார்த்தா. அப்ப ஈகிள்ஸ் ஐ வியூல இருந்து பார்க்கும்போது வந்து வேற மாதிரி, கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி. ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா என்டையர் சிருஷ்டிக்கும் மேல இருந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் அவருக்கு உட்பட்டதா இருக்கு.
காலத்துக்கு உட்பட்டவரா, பகுக்கப்படுறவரா அவர் இல்லை. அதனால காலேன அனவச்சேதாத் அப்படின்னா அவர் காலத்தினால் பகுக்கப்படாதவராக இருக்கிற காரணத்தினால அவர் பாத்தீங்கன்னா எல்லா குருமார்களுக்கும் குருவாக இருக்கிறார். எப்படி நம்ம இதுல சொல்லிட்டோம், ஈஸ்வரனோட ஈஸ்வரத்தன்மைக்கு என்ன காரணம்? அறிவு, சர்வஜ தன்மை. அப்ப சர்வஜ தன்மைக்குள்ளார அந்த ஈஸ்வரனோட சர்வஜ தன்மைக்குள்ளதான் நம்மளோட ஞானங்கள் எல்லாம் கல்பிதம் சொன்னோமா. மகாகாசத்துக்கு மேலதான் அநேக கடாகாசங்கள் இருக்கு. அப்போ அவருடைய ஞானத்துக்கு மேலதான் எல்லா ஞானங்களும் கல்பிதம். அப்படின்னா அந்த குருநாதர், இப்ப நீங்க சொல்றீங்க என்னோட குருநாதர் சுவாமி பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி பரமஹம்சானந்தான்னு சொல்றீங்க. இந்த பரமஹம்சானந்தான்ற அறிவு எங்க இருக்கு? அந்த சர்வஜரா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு மேல என்னுடைய அறிவு கல்பிதம், என்னோட ஆச்சாரியரோட அறிவு கல்பிதம், என்னோட குருநாதரோட அறிவு கல்பிதம். அப்ப வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா யார் இருக்கா? எல்லா பானைக்குள்ளாரையும் அந்த ஈஸ்வரனோட ஞானம் தான் இருக்கு. அப்ப இப்ப பாடம் எடுக்கிறது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாடம் எடுக்கிறது பரமஹம்சானந்தா ரூபத்துல யார் எடுக்கிறா? சாட்சாத் ஈஸ்வரன் தான் குரு ரூபத்திலிருந்து பாடம் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா அவர் காலத்தால் பகுக்கப்படாதவர். நல்ல சொல்லியாச்சு. அப்ப எல்லா குருக்கும் குருவா இருக்கிறவர் ஈஸ்வரன். அவர்தான் இப்பவும் எங்கேயும் எப்போதும் இருக்கிறார். குரு தத்துவமா அவர்தான் இருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தால் பகுக்கப்படாதவராக இருக்கிறார். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பேச போறோம், காலத்தை பத்தி. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்ப சொன்னதெல்லாம் அப்ப புரியும் உங்களுக்கு. டீக்காக்கு ஏ சர்காதவ் உற்பன்னாக, எவர்கள் பாத்தீங்கன்னா சிருஷ்டியில ஆதியில, சர்காதவ்னா சர்க்கம்னா சிருஷ்டின்னு அர்த்தம். சிருஷ்டியோட ஆதியில பாத்தீங்கன்னா உற்பன்னாக, எவர்கள் உற்பத்தி ஆனார்களோ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டா பூர்வே பிரம்மாதயா. முதல் சிருஷ்டியில முதல் பர்சன் யாரு? பிரம்மா. பிரம்மாவோட மானச புத்திரர்கள் யாரு? வசிஷ்டர் முதலிய மகரிஷிகள் 101 பேரு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் பாத்தீங்கன்னா மனு பிரஜாபதிகளா நிறைய பேர் வந்தாங்க. அப்ப பரம்பரையா அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு. அப்ப முதல் பர்சன் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு நமக்கு முன்னாடி உண்டானவர்கள் சிருஷ்டி காலத்துல அவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தே மாச ருத்து அயன ஹாயனாதி ரூபேன காலேன பரிச்சித்யந்தே. அவங்க எல்லாத்துக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் என்னது? காலத்தை பகுத்தோம்னா என்ன சொல்லலாம்? முகூர்த்தம், நாளிகை, முகூர்த்தம். ஒவ்வொன்றா நம்ம இங்க கணக்கு சொல்றோம்ல, செகண்ட்ஸ், மினிட்ஸ், மணி, இது மாதிரி காலம் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கு. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு? பெருசுல எடுக்கிறார். மாசம் முதல்ல பாத்தீங்கன்னா மாசம், அதுக்கப்புறம் ருத்து, ருத்துன்றது 3 மாச காலம் ருத்து. அதுக்கப்புறம் அயன 6 மாச காலம் பாத்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயனம். அதுக்கப்புறம் ஹாயனாதி வருஷம், சம்பத்சரம்னு பேரு, வருஷம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ரூபேன காலேன, இந்த மாதிரி காலத்தினால பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிருஷ்டியில யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? லிமிட் ஆயிருக்காங்க. பரிச்சித்யந்தே, காலத்தினால் பகுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வரையறை செய்யப்பட்டவங்களா, லிமிட் பண்ணப்பட்டவங்களா இருக்காங்க. நம்ம சொல்றோம் பிரம்மாவோட பகல் பொழுது எவ்வளோ? 864 கோடி வருஷங்கள். யோசிச்சு பாருங்க, 864 கோடி வருஷங்கள் அவர் பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் 864 கோடி வருஷங்கள் தூங்கி போயிடுவார். அப்ப பாத்தீங்கன்னா 864 வருஷங்கள்ல தூக்கமும் இது அதான் ஒரு நாள். அப்படின்னா அது மாதிரி அவருக்கு 1 வருஷம் ஆகணும். அது மாதிரி 100 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவரோடது என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா. யோசிச்சு பாருங்க, நம்மளால காலத்தை யோசிக்க முடியல. ஆனாலும் கூட அந்த பிரம்மாக்கும் கூட கால பரிச்சேத்தியம் உண்டு. காலத்தினால இவ்வளவுதான்ப்பா நீ இருக்க முடியும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல இருக்கிற பெரிய ஜீவராசி எது அதிக காலம் வாழ்றது? பிரம்மா. அந்த பிரம்மாக்கும் கூட காலம் இவ்வளவுதான் அப்படின்னு லிமிட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது ததுவுக்தம், அது சொல்லப்பட்டிருக்கு எங்க? ஏ ரம்யா
ஏ சுபாச்சாராக ஏ ரம்யா, தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ரமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயனம் காலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராத்திரி, உத்தராயண காலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பகல் பொழுது. 6 மாசம் இப்ப இன்னும் உத்தராயண காலம் பாத்தீங்கன்னா முடிய போகுது. குரு பூர்ணிமா வந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த மாசம் 22ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன ஆயிடும், தட்சிணாயன காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தேவர்கள் எந்த டைம்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5:30 மணில இருப்பாங்க. இப்போ 5:30 மணி இப்ப போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, ஈவினிங் 5:30 மணி பகல் பொழுது போயிட்டு இருக்கு, முடிய போகுது. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ராத்திரி நேரம் வந்து 6 மாசம் தூங்குவாங்க. அடுத்த ஜனவரி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வேக்கப் ஆவாங்க. அப்ப நம்மளுடைய ஒரு வருஷ காலம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ரம்யாஹா, ஏ ரம்யான என்ன அர்த்தம், எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கின்றவர்களா இருக்கிற தேவர்களோ. அதுக்கப்புறம் ஏ சுபாச்சாராஹா, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்ணி பித்ருலோகத்தை அடைந்தவர்களோ. பித்ருலோகம் என்ன சுவாமி, பித்ருலோகம்ன்றது சொர்க்கம் தான் டாப்ல இருக்கிறது. சொர்க்கமும் கூட பித்ருலோகம் தான் சொல்லுவோம். அதுதான் பால்கனி மாதிரி, ஒரு தியேட்டர்ல இருக்கிற பால்கனி மாதிரி. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அநேக புண்ணிய லோகங்கள் இருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்ராடு போறோம்னு சொல்றோம். அப்ராடு போறோம்னா அப்ராடுனா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. யூரோப் போறோம்னு சொல்றோம், யூரோப்ல எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல. அது மாதிரி பித்ருலோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நிறைய லோகங்கள் இருக்கு. நம்ம பண்ற புண்ணிய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் பண்றதுக்காக அங்க வந்து போறோம். அப்போ சுபாச்சாரகன் என்ன அர்த்தம், புண்ணியம் செய்தவர்கள் சென்றடையக்கூடிய லோகம் பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பவர்கள் அவங்களுக்கும் காலம் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, சுமேரு குரவோ அபி ஏ. சுமேரு பருவதம் வந்து பாத்தீங்கன்னா கைலாயம் வைகுண்டம் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான மேலான தேவர்கள். எங்க சொர்க்கத்துக்கு மேல என்ன இருக்கு, தேவலோகம்னு சொல்லியிருக்கோமா. அந்த தேவலோகத்துல மக ஜன தப சத்தியம் இந்த லோகங்கள் எல்லாமே மேரு பருவத்தோட பீக்ல இருக்க, இந்த பீக்ல இருக்கிறது, அதோட உச்சத்துல இருக்கிறது மேரு பருவதத்துல. மேரு பருவதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவரெஸ்ட் மாதிரி ஒரு பெரிய பருவதம் இருக்கு. இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பின்னாடி வர்ணனை வரப்போகுது உங்களுக்கு. புவன கோஷ மண்டல ஞானம்னு உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த இடத்துல இந்த மொத்த யூனிவர்ஸோட விஷாலமான ஒரு வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அந்த மேரு பருவதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு. அதுக்கு மேல டிப்ல இருக்கக்கூடிய லோகங்கள் தான் தேவலோகங்கள். அதான் அந்த இடத்துல சுமேரு குரவோ அப்படி மேரு பருவதத்துக்கு சமமான லோகங்களில் இருக்கக்கூடிய தேவர்களா இருந்தாலும் கூட ஏ எவர்களோ அவர்கள் காலேன வினிக்கீர்ணாகா. காலேன வினிக்கீர்ணாகனா நீங்க கைலாயத்துக்கு போனாலும் வைகுண்டத்துக்கு போனாலும், அந்த கைலாயம் வைகுண்டத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பிரம்மலோகம்னு பேர். அந்த இடத்துல சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் அப்படின்ற பதவிகளை அடைந்தாலும் கூட உங்களுக்கும் என்ன லிமிட், காலம் உங்களை என்ன பண்ணும், காலேன வினிக்கீர்ணாக காலத்தினால் பகுக்கப்பட்டவங்களா லிமிட் பண்ணப்பட்டவங்களா தான் இருக்காங்க. ஆனா டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன ஜீவராசில இருந்து எடுத்துங்க. சின்ன சின்ன ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இருக்கு. மனுஷன் இந்த நினைக்கும், ஈயோ கொசுவோ எறும்போ நினைக்கும், மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு வாழ்வாங்களாம்ப்பா அப்படின்னு. அது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ற போதே பார்க்கும். சின்ன சின்ன ஜீவராசி ஐயோ எவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்க அப்படின்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை பார்ப்போம். தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்ப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஆனா எல்லாத்துக்கும் காலத்தினால என்ன பண்ணிருக்காங்க, லிமிட் பண்ணப்பட்டவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தே கருடைனையேவ பண்ணகாஹா. அற்புதமான வார்த்தை. நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வச்சனத்தை தான் சொல்றான் ஆச்சரியர். இங்க சொல்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லுது, இந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பாம்பை வந்து பாத்தீங்கன்னா முழுங்குதோ. வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். பாம்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த கருடன் சாப்பிடுற இது இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் அலட்சியமா கொண்டு போயிருக்கு. சுவாகா
ஐயோ கருடன் மேல எனக்கு பெரிய காதலே உண்டு. கருடன் வந்து பண்ற இது வந்து பாம்பை பார்த்தா உலகமே நடுங்குது. அழகா போய் பிடிச்சிக்கிட்டு கம்பட உள்ள மொழிங்கிறது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கருடன் பாம்பை வந்து பாத்தீங்கன்னா நாகத்தை வந்து பாத்தீங்கன்னா விழுங்குகின்றதோ, அதே மாதிரி காலத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் காலத்தினால் விழுங்கப்படுகின்றார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புண்ணியம் செஞ்ச பித்ருலோகத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல அப்ப நான் மேரு பருவத்தோட டிப்ல இருக்கக்கூடிய மேலான தேவர்களா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், எல்லாரும் காலத்தினால் பகுக்கப்பட்டவர்கள் சொல்லியாச்சு. ஆனா அத்தக தேஷாமபி பகவானேக ஏவ குரு. அப்ப யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய லைஃப் டைம் இருந்தாலும் அவர்களுக்கும் கூட, அத்தக தேஷாமபி அர்த்தம் பிரம்மா முதலியவர்களுக்கும் கூட, தேஷாம் அப்படின்றதுக்கு அவர்கள், அவர்கள்னா யாரு, இந்த சிருஷ்டியில யாரெல்லாம் கிரியேட் ஆனாங்களோ அந்த பிரம்மா தான் முதல் கிரியேட்டர், அந்த ஆல் பெர்சன். அவருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஏக ஏவ குரு, ஒரே பகவான் தான் குருவாக இருக்கிறார். அவர்தான் ஈஸ்வரஹ, அவர்தான் ஈஸ்வரனா அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஏன் அப்படின்னா காலேன அனவச்சேதாத், காலத்தினால் பகுக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல, புராணத்துல இருக்கிற கதை. ஒரு வாட்டி பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-3 கதைகள் இருக்கு. பிரம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈகோ ரொம்ப அதிகமாகி போச்சு. நான் தான் கிரியேட்டர், இந்த உலகத்தையே நான் தான் படைக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், நான் இல்லை அப்படின்னா இந்த கிரியேஷன் நின்று போயிடும் அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், கிரியேஷன் பண்றதை நிப்பாட்டிட்டு ஓரமா நிற்கிறார். ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு கிரியேஷனை விட்டுட்டு உட்காந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாக்குறாரு, தூரத்துல ஒரு கியூ போயிட்டு இருக்கு. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூ போயிட்டு இருக்கு. கிரியேட்டர் இவர் தானே, இவருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா கிரியேஷன்ல? ஒன்றும் நடக்காது. பாக்குறாரு ஒரு பெரிய கியூ, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூ போயிட்டு இருக்கு. வரிசையா ஆட்கள் நிக்கிறாங்க, நிறைய பேர் நிக்கிறாங்க. இவர் பாக்குறாரு தூரத்துல யாரோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, கியூ நடந்துட்டு இருக்கு. இவருக்கு ஆச்சரியம், நம்ம கிரியேஷன்ல நமக்கு தெரியாம யாருப்பா இத்தனை பேரு அப்படின்னு போய் வந்து பாத்தீங்கன்னா போனா பார்த்தா இவர் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. 4 முகம், 8 முகம், 10 முகம், 15 முகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முகம் ஒவ்வொருத்தருக்கும். வரிசையா கியூ போகுது. அது பாட்டுக்கு கிலோமீட்டர் கணக்குல கியூ நிக்குது, ரேஷன்ல நிக்கிற மாதிரி. என்னடா அதுன்னு ஒருத்தரை பிடிச்சி, என்னப்பா நில்லுப்பா அப்படின்னா, ஏ போய் வேலை இருக்கு, நீ போயிட்டு நான் தடுத்து நிப்பாட்டு போய் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லாம ரொம்ப இதா போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஆளை பிடிச்சி நிப்பாட்டி, யாரியா நீங்கெல்லாம், எங்க இருந்தியா வந்தீங்க? கிரியேஷன் நான் தான் கிரியேஷன் பண்றேன், எனக்கு தெரியவே தெரியல, நீங்கெல்லாம் யாரியா அப்படின்னா, இல்ல நாங்க எங்கயா போறீங்க அப்படின்னா, இல்ல பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹர்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்றாராம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பிரம்மாக்கான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு, அந்த இன்டர்வியூல கலந்துக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாம் கியூல நிக்கிறோம் அப்படின்னு. இவருக்கு அப்படியே பகீர்னுச்சு. ஐயோ, நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம ஒரு பிரம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம தான் ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்மா போஸ்டிங் இவ்வளவு கிரியேட்டர். அப்பதான் தெரிஞ்சுதான் நம்ம கிரியேட்டர் இல்ல, நமக்கும் அந்நியமா வேற ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் கிரியேட்டரா இருக்காரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சீட்டு போயிடுமோன்னு பயந்து வந்து உட்கார்ந்து திரும்ப கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்தாங்க போனாங்க. அவங்களை எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா காலேன அனவச்சேதாத், அந்த பிரம்மாக்கள் எல்லாம் காலத்தினால் பகுக்கப்பட்டவர்கள். ஆனா காலத்தினால் பகுக்கப்படாதவரா, காலேன அனவச்சேதாத். அவச்சேதம்னா வரையறுக்கப்படுறது, லிமிட் பண்ணப்படுறது. அனவச்சேதம் அப்படின்னா வரையறுக்கப்படாதவராக இருப்பவர் எவரோ அவர் ஈஸ்வரன். ஸ்ருதியும் சொல்லுது, ஞக கால காலக இது ஸ்ருதேகே. உஜ்ஜயினி போயிருக்கீங்களா? உஜ்ஜயினில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் முக்கியமானது. காலையில எப்பவும் உஜ்ஜயினி போறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு போங்க. பிளான் பண்ணிட்டு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையில ஒரு பஸ்ம ஆரத்தின்னு ஒண்ணு இருக்கு உஜ்ஜயினில. உஜ்ஜயினில இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேரு ஜோதிர்லிங்கம். அது ஒண்ணு காலகாலர்னு பேரு. மகாகால், காலகாலருக்கு என்ன பேரு அப்படின்னா காலத்துக்கும் காலம், காலத்துக்கே காலன் அப்படின்னா அவர் தான் மகாகால் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த மகாகாலேஸ்வரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில அவருக்கு அபிஷேகம் எங்க தெரியுங்களா? அந்த அபிஷேகம் வந்து பஸ்மாரத்தின்னு சொல்லுவோம். டெய்லி ஒரு பொணத்தோட ஆஷ் எடுத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தியை வச்சுக்கிட்டு தான் அங்க ஒரு நாகபாபா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவார் பஸ்மாரத்து
கண்டிப்பா சனாதன தர்மத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஒரு நாளாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ம ஆரத்தி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆரத்தி அப்படின்னா அதுதான் ஆரத்தி. இந்த குண்டலினி சக்தி எல்லாம் வந்து உச்சத்துக்கு மேல தலைக்கு மேல வந்துடும் எல்லாத்துக்கும். அதை அங்க இருக்கிற மியூசிக்லாம் காலையில போய் பார்த்தீங்கன்னா அந்த உடுக்கை சப்தமும் ஐயோ அந்த டமரு சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க 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 உச்சாடனம் ஆயிடும். சக்தி சாமர்த்தியம்லாம் நல்ல அற்புதமானது. காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் புக்கிங்லாம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ புக்கிங்லாம் ஆன்லைன்லேயே பண்றாங்க. எனக்காக போய் பாருங்க. அப்போ அங்க இருக்க உஜ்ஜயினில இருக்கிறவர் காலகாலர்னு பேரு. அதைத்தான் இங்கேயும் சொல்லுது. ஞகா ஞகா அப்படின்னா சர்வஜரா இருக்கிற ஈஸ்வரன். காலகாலக காலத்திற்கே காலமானவர். அப்ப என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் காலத்துக்கு உட்பட்டவங்க. எல்லாத்தையும் காலம் என்ன பண்ணுது? கருடன் எப்படி பாம்பை சாப்பிடுதோ அது மாதிரி காலம் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது. ஆனா அந்த காலத்தையே ஒருத்தர் தனக்கு சாப்பாடா வச்சுக்கிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கு? மிருத்யு இதுல வந்து இதுல பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லுது யமதர்மன் தான் காலம். காலம் நம்ம எதை சொல்றோம்? யமதர்மனை. காலன்னு பேர், அவர் பேரு. அந்த யமதர்மன் எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபசேச்சனமோ ஊர்காயோன்னு சொல்லியிருக்கு. யமதர்மராஜா கட்டோபனிஷத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு. கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரம், பிருகதாரண்யத்துல இருக்கிற மந்திரம். உபசேச்சனம் அப்படின்னா ஊர்கா, சாப்பாடு கூட இல்லைங்க. யமதர்ம ராஜாவையே பகவான் என்ன பண்றாரா, ஊர்கா மாதிரி இப்படி தொட்டு அப்படி ஒரு நாக்குல வந்து அப்படி நக்குனா முடிச்சு போச்சு. ஸ்வாஹா. இது மாதிரி ஏகப்பட்ட யமதர்ம ராஜாக்கள், காலம்னு சொல்லக்கூடிய யமதர்ம ராஜாக்கள் ஸ்வாகா ஆயிட்டாங்க. அதனால்தான் பகவானுக்கு பேர் வந்து காலகாலன் அப்படின்னு பேர். அதனால எப்படி அப்படின்னா ஞகா சர்வஜனா இருக்கிறவர், சர்வஜனா இருக்கிற அந்த அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலன் சொல்லப்படுறார். இது ஸ்ருதேகே அனேன ஈஸ்வரஸ்ய மகா பிரபாவத்துவம் உத்தம் பவதி. இந்த விதமா ஈஸ்வரனுடைய மகாபிரபாவன மகாசக்தி தன்மையானது, அவருடைய சக்தி சாமர்த்தியமானது இந்த விதமாக சொல்லப்படுகிறது. அப்ப ஏதாவது சரணாகதி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த லோக்கத்துல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனி எவன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், எவன்ட்டு எக்ஸ்கியூஸே கேட்கறது. என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவன்ட்டையும் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை சுருதிட்டு சார் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க எந்த யாரையும் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. அன்பு வேற, காரிய சித்திக்காக நான் யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு என்ற ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், ஒரே எஜமானன் தான். யாரையாவது காலை பிடிக்கணும் அப்படின்னா வேற யாரையும் பிடிக்கக்கூடாது, பகவானை பிடிச்சா போதும். ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் அல்டிமேட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் சாதிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கை காலை பிடிக்கும். இதை செய்ய, அதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு தேவையே இல்லை. மோட்சம் விரும்புகிறவன் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனை மட்டும்தான் காலை பிடிக்கணும். நான் சொன்னார்ல, பட்டினத்தார் நல்லா சொன்னார். என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறீரே என்ன கண்டீர் அப்படின்னு ராஜா கேட்குறான். ராஜா வந்து நின்றுக்கிட்டு கேட்குறான். மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறே, இதை விட்டுட்டு வந்ததுனால என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நீ நிற்க நான் அமரன்ட்டார். முடிஞ்சு போச்சு. நீ ராஜா, முன்னாடி காலத்துல நான் ராஜாவா இருக்கும்போது ஒன்ட்ட நான் கால் அடியில நின்றுட்டு இருந்தேன். நான் நின்றுட்டு இருப்பேன், நீ உட்கார்ந்து இருப்ப. இப்ப நான் சன்னியாசி ஆயிட்டேன், எனக்கு எஜமான ஈஸ்வரன் மட்டும்தான். இப்ப நீ நிக்கிற, நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்ட்டு பாருங்க. என்ன அற்புதமானது இல்லை? ஈஸ்வரன் ஒருத்தர் தாங்க எஜமான். யாரையாவது நம்ம பிரீத்தி பண்ணணும், யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரனை மட்டும்தான் பிரீத்தி பண்ணணும். இந்த காலத்தை தாண்டி போகணும் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு கண்ணியமா வேற யாரை பிடிச்சாலும் ஆகாது. எல்லாரும் காலத்துக்கு உட்பட்டவங்க, எல்லாம் நஷ்டமாயி போகும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் சர்வசக்திமான், சர்வஜனா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, என்ன பண்ணணும்? ஈஸ்வரனோட லட்சணம் சொல்லியாச்சு. அவரோட பேர் ஏதாவது சுவாமி இருக்கா அப்படின்னா 27வது சூத்திரம் சொல்லுது, அத தஸ்ய நாமதேயம் ஆக, அந்த ஈஸ்வரனுடைய பெயரானது சொல்லப்படுகின்றது. என்ன பேரு? தஸ்ய வாச்சகா பிரணவஹா, தஸ்ய வாச்சகா பிரணவஹா, தஸ்ய வாச்சகா பிரணவஹா. தஸ்ய தஸ்ய ஈஸ்வரஸ்ய, அந்த ஈஸ்வரனுக்கு, ஈஸ்வரனுடைய, தஸ்யன்றது ஈஸ்வரஸ்ய போட்டுக்கணும். அந்த ஈஸ்வரனுடைய வாச்சகம், வாச்சியம் வாச்சகம் சொல்லுவோம். வாச்சியம் அப்படின்னா பெயரை உடையது, பொருள். வாச்சகம் அப்படின்னா பெயர்.
அப்போ வாச்சகம், திருவாச்சகம். திருவாச்சகம்னா சப்தம்னு அர்த்தம். ஈஸ்வரனை ஸ்துதி பண்றது திருவாச்சகம். யார ஸ்துதி பண்றோமோ அவர் வாச்சியம்னு பேரு. வாச்சியம், வாச்சகம். அப்ப வாச்சியம் அப்படின்னா ஆளு, வாச்சகம்னா பேர். அந்த ஈஸ்வரன் வாச்சியம், அவருடைய பேரு. வாச்சகம் எது அப்படின்னா அவருடைய நாமம். நாமம் எது அப்படின்னா பிரணவஹா. பிரணவம் தான் ஈஸ்வரனோட பேரு. சாமி நிறைய பேர் இருக்கே சாமி, நீங்க என்ன பிரணவம் சொல்லிட்டீங்க? வாஸ்தவத்தில் அவரோட பேர் ஒரே பேரு. இதுதான் அப்பா அம்மா வச்ச பேரு, அவரோட நேச்சுரலா இருக்கிற பேரு. அப்பா அம்மா இருக்காங்களா ஈஸ்வரனுக்கு? இல்லை. அப்ப அவருக்கு ஒரே பேர் தான். என்ன பேரு? பேர் இல்லாத பெத்த பெருமாளுக்கு ஒரே ஒரு பேரு, நேதிஷ்டதமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நேதிஷ்டதமம் நாமம். இந்த உலகத்திலேயே ஈஸ்வரனுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் நேம், ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவம். மற்ற நாமம்லாம் வேதத்துல நமசிவாயெல்லாம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமசிவாய, ருத்ரத்தோட நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஓம் நமசிவாய அப்படின்னு வந்திருக்கு. சிவாயச்ச, சிவதராயச்ச, அதெல்லாம் வச்சிருக்கு. அப்ப வேதத்தோட நடுநாயகமா இருக்கிறது நமசிவாயவா இருக்கலாம். ஓம் நமோ நாராயணான்ற மந்திரம் வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். இது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் கூட ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்லாம் பாத்தீங்கன்னா கலிசந்திரன் உபனிஷத்து சொல்லியிருக்கு. அது மாதிரி மந்திரங்கள்லாம் இருந்தாலும் கூட இருக்கிறதுலயே ரொம்ப க்ளோஸ் அதெல்லாம் பேர் தான். இப்ப எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கே எத்தனை பேர் இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பேர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பேர் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல, ரேஷன் கார்டுல எல்லாம் ஒரே பேர் தானே கொடுக்குறோம், அபிஷியல் நேம். அந்த அபிஷியல் நேம் என்னப்பா சுவாமிக்கு அப்படின்னு கேட்டா பிரணவம் தான் அவரோட அபிஷியல் நேம். அதுதான் ரொம்ப க்ளோசஸ்ட் நேம் அவரோட அப்படின்னு சொல்லியாச்சு. விருத்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தஸ்ய பரமேஸ்வரஸ்ய, தஸ்யன்றதுக்கு அர்த்தம் அந்த பரமேஸ்வரனுடைய. பிரணவக பேர் என்னப்பா? பிரணவம். பிரணவம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருஷேன நூயதே ஸ்தூயதே அனேன இது பிரணவஹா. ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கேன் இருக்கிற பிரணவத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய தாத்துக்கள் இருக்குங்க. நிறைய தாத்துக்களை வச்சு பாத்தீங்கன்னா பண்ணுவோம். அவரக்ஷணின்ற ஒரு தாத்துவை வச்சு பண்றோம். முதல் ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன அவதி நவதி இதி பிரணவகன்னு ஒரு லட்சணம் இருக்கு. சொன்னேன்னு நினைக்கிறேன், வியாச பாஷத்துல இருக்குன்னு சொன்னாங்க. பிரகிருஷ்ட ரூபேன பிர பிர ந இருக்குல்ல, நான்றது பாத்தீங்கன்னா நவதி. பிரகிருஷ்ட ரூபேன நவதி. நவத்தினா என்ன அர்த்தம்? அவதி. அவத்தினா ரக்ஷணம், ப்ரொடெக்ஷன். நல்ல முறையில நம்மளை காக்கக்கூடியது எதுவோ, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு பிரணவகான்னு பேர். நல்ல முறையில ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் ஏக்க மந்திரமா இருக்கணும். ஒரே மந்திரம் எல்லா காரியத்தையும் பண்ணி மோட்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த அஜானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே மந்திரம் தான், அதுதான் பிரணவம். பிரகிருஷ்ட ரூபேன நவதி அவதி இதி பிரணவஹ ஒரு லட்சணம். இந்த இடத்துல ஆச்சரியார் என்ன பண்றார்? சதாசிவ பிரம்மேந்திரர் வேற ஒரு தாத்து எடுக்கிறார். பிரணவகன என்ன அர்த்தம்? பிரன்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷேன. பிரகிருஷேனா நன்றாக, நூயத்தே ஸ்தூயத்தை. பிரகிருஷ்ட ரூபேன நூயத்தே. நூயத்தேனா என்ன மீனிங்? ஸ்தூயத்தை. ஸ்தூயத்தைனா என்ன அர்த்தம்? ஸ்துதி செய்யப்படுவது. எதனாலும்? அனேன. இதனால், இந்த பிரணவத்தால். அனேனன்றதுக்கு அர்த்தம் இதனால். இந்த பிரணவத்தினால பகவான் நன்றாக ஸ்துதி செய்யப்படுகின்றார். அதனால ஓங்காரத்துக்கு என்ன பேரு? பிரணவம் அப்படின்னு பேர். அப்ப ஓங்காரம் தான் பாத்தீங்கன்னா பகவானை ஸ்துதி பண்றதுக்கு ரொம்ப சரியான நாமம் ஓங்காரம் தான். நீங்க ஓங்காரத்தை சொல்ல 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 என்ன ஆவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் ரொம்ப பிரீத்தி ஆயிடுவார். ரொம்ப பிரீத்தி ஆயிடுவார். நான் சொன்னேன்ல, இந்த நாய்க்குட்டியை பூனை குட்டியா டாமி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போதும், இந்த நாய்க்குட்டி ஓடி வந்துடும். பாத்தீங்கன்னா மேல மேல தம்பி இது பண்ணி விளையாடு எல்லாம் பண்ணும். அதுக்கு தெரியாது நம்ம எஜமானன் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிரணவத்தை சொன்னா பகவான் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாயிடுவார்.
நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா வேணும் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானே நம்ம கூட இருப்பார். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா பிரணவம் மாதிரி பகவானை ஸ்துதி பண்றதுக்கு வேற நாமம் இல்லவே இல்லை. அதனால தான் ஓங்காரத்துக்கு பேரு பிரணவம். பிரகர்ஷேன நல்ல முறையில நூயதே ஸ்தூயதே, நூயதேன்றதுக்கு மீனிங் தான் ஸ்தூயதே, நன்றாக ஸ்துதி செய்யப்படுவது. அனேன இதனால், இதனால் நன்றாக ஸ்துதி செய்யப்படுவதால் பிரணவஹா அப்படின்னு பேர். எதுக்கு? ஓங்காரத்துக்கு பிரணவம் என்று பெயர். இந்த ஓங்காரம் தான் வாச்சகோ, வாச்சகம்னு என்ன அர்த்தம்? அபிதாயக பேரு. அந்த பகவானோட பேரு ஓங்காரம்னு சொல்லக்கூடிய பிரணவம் என்று அர்த்தமாகிறது. ஆச்சாரியா கிளியரா முடிச்சாச்சு. அப்ப ஈஸ்வரனோட பேருக்கு வந்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், நாளைக்கு சூத்திரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப முதல்ல ஈஸ்வர பிரணிதானம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 24, 25, 26 3 சூத்திரங்கள்ல லட்சணம் சொல்லியாச்சு. ஈஸ்வரனோட லட்சணம் 23வது சூத்திரம் சரணாகதி பண்ணணும்னு சொல்லுது. 24, 25, 26 ஈஸ்வரனோட லட்சணத்தை சொல்லிச்சு. 27வது சூத்திரம் வந்து அவரோட பேர் என்னன்னு சொல்லிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரை வச்சு என்ன பண்றது, சரணாகதிக்கும் அந்த பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அடுத்த சூத்திரம் 28 வரும். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த யாராவது பிரணவ அபியாசிகள் இருக்கீங்க அப்படின்னா, பிரணவம் நிறைய பேர் நம்ம எடுக்க போறது இந்த யோக சூத்திரத்துல அநேக சாதனைகள் சொல்ல போகுது. நிறைய சாதனைகள் சொன்னாலும் நம்ம பிரணவத்தை தான் எடுக்க போறோம். அப்ப அதனால 23ல இருந்து 32 வரைக்கும் இருக்க சூத்திரங்களை திரும்ப 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 கேட்டு நல்லா அதை மனசுல ஆக்கிக்கணும். அப்ப நம்ம தியானத்துல உட்கார போறோம், ஜபம் பண்ண உட்கார போறோம் அப்படின்னா இந்த சூத்திரங்கள் எல்லாம் வந்து வாசிக்கணும். அப்ப வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தோட அபேதமா ஈஸ்வரனை சிந்தனை பண்ணி அந்த பிரணவம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நல்ல முறையில உட்கார்ந்தோம்னா மனசு குவிஞ்சு. இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா என்ன வந்துடும், வித்யா வந்துடும். அபியாசம் பண்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம், தீர்க்க காலம், நிரந்தரம், சத்காரம். அந்த சத்காரத்துல என்ன வருது, ஸ்ரத்தையா வித்யா. அப்ப ஸ்ரத்தை எப்போ வரும் அப்படின்னா இந்த சூத்திரங்கள்லாம் படிச்சு நல்ல மனசுல ஆக்குனீங்கன்னா ஸ்ரத்தையும் கூட வந்து வித்யாவும் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த சூத்திரங்கள் நல்ல மனசுல ஆக்கிக்கிட்டீங்கன்னா வித்யாவும் வந்து ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியம் பின்னாடியே எல்லாம் வந்துடும். அப்ப முக்கியம் ஓங்கார உபாசகர்களுக்கு இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப படிச்சு வச்சுங்க. ஒரு நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டிராஃப்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. வியாச பாஷ்யத்தையும் படிங்க, கூட வந்து பாத்தீங்கன்னா இதையும் படிங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு டிராஃப்ட் பண்ணி அதை வந்து ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்மளே திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி நம்மளே மெடிடேஷனுக்கு உட்காரும் போது, ஜபத்துக்கு உட்காரும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு இதை எல்லாத்தையும் ரிவைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜபத்துல உட்கார்ந்தீங்கன்னா மனசு கான்சென்ட்ரேஷன் கரெக்டா வந்துடும்.